ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இப்போ தான் 2 days பிஃபோர் நம்ம சேனலில் நத்திங் ஃபோன் ஒன் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருப்போம். அதுக்குள்ளே அடுத்த 2 நாளுக்குள்ளேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிசைன் அஃபீஷியல் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அஃபீஷியலாகவே நத்திங் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்களுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைனை பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlusக்கு காம்படிஷனாக OnePlusஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க ஐஃபோனுக்கே காம்படிஷனாக இருப்பாங்க போலதுக்கு. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வீடியோக்களை போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிராண்டுடைய சிஇஓ ஆல்ரெடி OnePlusல கோஃபவுண்டராக இருந்தவர் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் ஒரு டிரான்ஸ்பரண்டான லுக்கில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நமக்கு லீக்ஸாக வந்துச்சு. அண்ட் அதோடவே ஒரு சில லீக்டு இமேஜஸ் அண்ட் நிறைய பேர் கிரியேட் பண்ண சில இமேஜஸுமே வந்துச்சு. அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிசைனில், அதுவும் டிரான்ஸ்பரண்டான டிசைனில் ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் செமையாக இருக்குமே, டிசைன் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தோம். உண்மையிலேயே அந்த மாதிரியே ஒரு கிளியரான ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன்லயே இந்த நத்திங் ஃபோன் ஒன் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நத்திங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபீஷியல் லுக் வித் இமேஜஸ் அண்ட் ஒரு சில வீடியோ சாம்பிள்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி நமக்கு வந்திருக்கு. அண்ட் அது கூட இந்த டிசைனில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸையும் அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பேனலில் LED ஃபேன்சி லைட் அங்கங்கே அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கேமராவை சுற்றி சரௌண்டிங்காக ஒரு லைட் இருக்குது. அண்ட் கேமராவுக்கு ரைட் சைட் ஆங்கிள்டாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கான அந்த ஏரியா பேனல் அதை சுற்றி ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஒரு லைட்டிங் அப்படின்ற மாதிரி 4 இடங்கள்ல ஒரு 4 விதமான லைட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்டிங் எதுவுமே RGB கலர் லைட்டிங்கா அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் ஒயிட் கலருக்கான ஒரு லைட்டிங்கா தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோஸை பார்க்கும்போது தெரியுது. வீடியோ சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒயிட் கலர்ல எரியக்கூடிய ஒரு லைட்டிங்கா தான் இந்த லைட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லைட்டிங் உடைய பர்பஸ் என்ன அப்படின்றதும் இப்போதைக்கு நமக்கு அஃபிஷியலா தெரியல. பட் மோஸ்ட்லி இது கண்டிப்பா நோட்டிபிகேஷனுக்கான லைட்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 4 இடங்கள்ல எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. மேபி வயர்லெஸ் சார்ஜிங் ஏறும்போது அந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேனலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் எரியலாம், நோட்டிஃபிகேஷனுக்கு கேமரா சைடில் இருக்கக்கூடிய லைட்டிங் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து ஏதாவது ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அட் அ டைமில் சார்ஜ் ஏறும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லா லைட்டும் எரியிற மாதிரி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த லைட்டை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, ஏதாவது கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு பேக் சைட் பேனலில் இந்த மாதிரியான ஒரு 4 இடங்களில் லைட்டிங்கான ஒரு ஏரியாவை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் அஃபிஷியலாக டிசைனில் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய டிசைன் டிரான்ஸ்பரண்டா, ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி நான் உட்பட நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சிப்செட்ஸ் ஏரியால இருந்து எல்லா ஏரியாவுமே நமக்கு கிளியரா தெரியிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பர்சனலி நானும் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இவங்க கொடுக்கல. சிப்செட் ஏரியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த க்ளோஸ்டு ஏரியாவை டிரான்ஸ்பரண்டா இங்க நமக்கு வெளில காமிச்சிருக்காங்க. மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய சிப்செட் இப்படி இருக்கும், சென்சார் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் நமக்கு கொடுக்கல. பட் கண்டிப்பா ஒரு யூனிக்கான ஒரு நல்ல டிசைன் பேட்டர்ன்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்றதுலயும் எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும், என்ன இது ஐபோன் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. இந்த மொபைலுடைய அந்த டிசைனை பார்க்கும்போது அப்படியே ஐபோன் மாதிரியே நமக்கு இருக்கு. இப்போ ஐபோன்ல அந்த பேக் சைட் பேனல்ல இப்படி டிரான்ஸ்பரண்டா கொடுத்தாங்கன்னா இந்த போன் அப்படியே ஐபோன் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் லுக் வைஸ் அப்படியே ஐபோன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபிளாட்டான ஒரு கர்வ்டு எட்ஜஸோட அண்ட் ஃபிளாட்டான சைட் பேனலோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. அண்ட் சைட் பேனலுடைய அந்த டிசைன்ல இருந்து எல்லாமே பார்க்கிறதுக்கு அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கு. சைட் பேனல்ல இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டன் ஆகட்டும், வால்யூம் ராக்கர் கீ ஆகட்டும், எல்லாமே அப்படியே ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்த மாதிரியே இந்த நத்திங் போனுடைய டிசைன் அப்படின்றது இருக்கு. அண்ட் சைட் ஃப்ரேமும் மெட்டல் ஃப்ரேம்ல தான் இங்க கொடுக்குறாங்க. ஸோ ஐபோன் மாதிரியே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் லுக்கை வச்சு மட்டுமே இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் குவாலிட்டி வைஸ் ஐபோனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் கண்டிப்பா டிசைன் லுக் வைஸ் ஐபோனுக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவா, ஐபோனுக்கே காம்படிட்டரா இருக்கிற அளவுக்கான ஒரு டிசைன் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். பட் பில்ட் குவாலிட்டியும் ஐபோனுக்கு காம்படிஷனா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில சாலிடா கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் கிட்ட இருந்து பெஸ்ட் இந்த மார்க்கெட்டா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிசைன் லுக் வைஸ் நல்லா இருக்கு, பில்ட் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சாலிடா கொடுக்குறாங்களா, ப்ரொடெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு சாலிடா இருக்க போகுதா, எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த மொபைல்ல இருக்க போகிற பிசிக்கல் பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இதுவுமே நமக்கு ஐபோன் தான் ஞாபகப்படுத்துது. ரைட் சைட்ல பவர் பட்டனுக்கான அந்த ஒரு கீ
கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கருக்கான கீ கொடுத்துருக்காங்க. பட் நம்ம OnePlusல இருக்கிற மாதிரியான அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தோம். பட் இப்போதைக்கு இந்த டிசைனை பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அலர்ட் ஸ்லைடர் எதுவுமே கிடையாது. அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் தான் இந்த நத்திங் ஃபோன் ஒன்று வரப்போகுது. அண்ட் இந்த மொபைலில் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பேக் சைட் பேனலை பார்க்கும்போது அது தெரியுது அப்படின்னாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங்காக இதில் பாட்டமில் டைப் சிக்கான போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேர் அவளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த நத்திங் ஃபோனுடைய டிசைன் லுக் அஃபிஷியலாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ நத்திங் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்துட்டீங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் வைஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி கஸ்டமைசபிள் ஆப்ஷனோட கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷன் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலருக்கான ஆப்ஷனோட மட்டும்தான் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை இதே டிரான்ஸ்பரண்ட்டுக்குள்ளே வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அதுக்கு நம்ம ஜூலை 12 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் வர ஜூலை 12 நடக்க போகுது. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் வைஸ் செம பிரீமியமாக இருக்கிறதுனால மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் நாம எதிர்பார்க்கறதை விட இன்னும் ஹையர் பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 30,000 35,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் கடைசியா இப்போ இந்த டிசைன் எல்லாம் பார்க்கும்போது மேபி 40 இல்ல 40K அபோவ் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் என்ன பிரைசிங்க்கு அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டை பத்தி எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதனால அகைன் அதை நான் இங்க உங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா மேல கார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்க. மற்றபடி இப்போதைக்கு இந்த நத்திங் ஃபோனுடைய இந்த டிசைனை பார்க்கும்போது, இந்த லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.